ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சேலம் ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ இப்போ எனக்கு டைம் இல்லை. ஸோ உள்ளே நான் செக்இன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், செக்இன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன். ஸோ நம்ம போக வேண்டிய ஃப்ளைட்டும் வந்துடுச்சு. நான் போர்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடந்ததுன்ட்டு. ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் செக்இன் பண்ண ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன் டைமில் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணி நான் போர்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஃப்ளைட்டை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஹைதராபாத் போகிறோம். அதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ப்ரைவேட் ஜெட் நிற்கிதுங்க, ரெட் கலரில். ஐ திங்க் ப்ரைவேட் ஜெட் மாதிரி தான் தெரியுது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஃப்ளைட் ஜர்னி எப்படி இருக்குன்னு தெரில. இதான் ஃபஸ்ட் டைம்னால ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கேன். இந்த ஜர்னி எப்படி இருக்கும், இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அண்டு இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம். இப்போவே கண்ணை கட்டுது. ஃபைனலாக நம்ம சீட்டை தேடி கண்டுபிடிச்சி உட்காந்தாச்சுங்க. பயங்கரமான ஒரு விண்டோ சீட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அமைஞ்சிருக்கு. அந்த லெக் ஸ்பேஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. நம்ம நினச்ச அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்ல லெக் ஸ்பேஸ் இருக்குது, கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. ஆக்சுவலி இது ஏர் ஃப்ளைட் என்ன மாடல்னால் இது ஏர்பஸ் 320. ஆக்சுவலாக இதோட கெப்பாசிட்டி எப்படின்னா ஒரு 186 மெம்பர்ஸ் உட்காரலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மீடியமான ஃப்ளைட் இது. ஸோ நாங்கள் வந்ததில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் ஒரு 70% பக்கமாக ஃபுல்லாக இருந்தது. ஸோ எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2-3 சீட்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி, டேக் ஆஃப் ஆகட்டும், அப்புறம் வேறு சீட் கேட்டு உட்காரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஆஹா, ஃப்ளைட்டு கிளம்பிருச்சு. டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஃப்ளைட் கிளம்பிருச்சிங்க. அவ்வளோதாங்க, டேக் ஆஃப் ஆகிடுச்சு. பயங்கரமாக இருக்குங்க. லைட்டாக காதடிக்கிற மாதிரி இருக்குது, லைட்டாக ஏர்லாக் ஆகிற மாதிரி இருக்குங்க. அந்த நேரத்தில் சரியாக நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளைட் கிளம்பி ஒரு நாள் ஹைட்டு வந்துருச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் ஏர்லாக்லாம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நார்மலாக இருக்குது. அண்டு இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு ஹைதராபாத் போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இதோட ஃப்ளைட் ஜர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா எனக்கு மார்னிங் ஒரு 9 o'clock நான் கிளம்பிட்டேங்க. நான் எங்கேருந்து வரேன்னா ஆத்தூர்லேருந்து கிளம்பி வரேன். ஸோ எனக்கு ஆத்தூர்லேருந்து ஏர்போர்ட் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 65 கிலோமீட்டர்ஸ். அரௌண்ட் ஒரு 2 hours ரீச் ஆகலாம். நானும் பிளான் பண்ணி ஒரு 9 o'clock கிளம்பிட்டேன். ஏன்னா எனக்கு போர்டிங் டைம் பார்த்திங்கன்னா 12:55 போட்டிருந்தாங்க. ஸோ 2 hours ரீச் ஆகலாம்னு சொல்லிட்டு நானும் பிளான் பண்ணி கிளம்பியிருந்தேன். ஸோ அங்கேருந்து கிளம்பி நான் சேலம் ஒரு 1 hour 15 minutes வந்துட்டேன். அங்கேருந்து கிளம்பி நான் அப்புறம் நெக்ஸ்ட் கமலாபுரம் அப்படிங்கிற ஊருக்கு நான் வந்துட்டேன். இது எப்போனா ஒரு 11:15 வந்துட்டேன். ஸோ அங்கேருந்து எனக்கு இந்த 3 கிலோமீட்டர் அந்த கமலாபுரம் ஊர்லேருந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு தாங்க எனக்கு ரொம்ப ட்ராஜடி ஆகிடுச்சு. ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் என்னால் வர முடியல. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour பக்கமாக ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே லோக்கலில் எந்த டிரான்ஸ்போர்ட்டுமே அவைலபிளாக இல்லை. லைக் ஒரு ஆட்டோ கூட இல்லை, ஒரு லோக்கல் பஸ் இல்லை. அப்போ ஃபைனலாக ஒரு லோக்கல் பஸ்ஸு ஒரு 1 hour பக்கமாக வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் கிடச்சிது. லாஸ்ட் மினிட்ல ஹரிபரியாக அந்த பஸ்ஸை பிடிச்சி நான் ஏர்போர்ட்டுக்குள்ளே வரும்போது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 12:15 பக்கமாக ஆகிடுச்சு. அதான் லாஸ்ட் மினிட்ல செக்இன் பண்ணிட்டு ஹரிபரியாக போர்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே கொஞ்சம் நான் நார்மலானதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட இதை பேசுகிறேன். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்தில் வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமாக இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? ஃப்ளைட் கிளம்பி ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes பக்கமாக கடந்து போயிட்டுருக்கோம். ஸோ மீல்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதாங்க அந்த மீல்ஸு, அது நான்வெஜ் மீல்ஸ் தான். இது பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக ஒரு சவர்மா ஃபீல் தாங்க இருந்தது. இந்த டேஸ்ட்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான் இருந்துச்சு. அப்புறம் ப்ளஸ் ஒரு கோக் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதான் மெனு தான் எங்களுக்கு. ஸோ பயங்கர ஃபன்னாக இருந்தது. இதுக்கு எந்தளவுக்கு ஒர்த்துன்னு தெரில. ஸோ ஆக்சுவலாக அந்த ஃப்ளைட்டோட காஸ்ட் எவ்வளோன்னா, இது லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணுறதுனால இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 6,500 பக்கமாக ஆயிடுச்சுங்க. ஸோ இதுவே கொஞ்சம் ஒரு 2 வாரம் முன்னாடியோ இல்லை 1 month முன்னாடி புக் பண்ணியிருந்தா இதோட காஸ்ட் எவ்வளோனா 3.5 தான். அந்த அளவுக்கு தான் இருக்குது அந்த காஸ்ட்டு. சரி, மினிமம் காஸ்ட்டு 3.5 தான் சேலம் டு ஹைதராபாத். ஸோ இது 2-3 ரூட் இருக்குங்க. சேலம் டு பெங்களூர் ஹைதராபாத், சேலம் சென்னை ஹைதராபாத். ஸோ இது ஷார்ட் ரூட் தான், சேலம் டு ஹைதராபாத் தான். ஏன்னா இதோட ட்ராவல் டைமிங்கும் ரொம்ப ஷார்ட் டைம் தான்.
ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour 50 minutes வந்து நம்ம ரீச் ஆகிடலாம். ட்ராவல் டிஸ்டன்ஸும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 850 கிலோமீட்டர் சம்திங்கு. இதே நீங்கள் சேலம் டு சென்னை போய்ட்டு சென்னையிலேருந்து ஹைதராபாத் வர மாதிரி இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7.5 hours பக்கமாக டைம் ஆகிடுது. ஏன்னா அங்கே சென்னை போய்ட்டு சென்னையில் 5 hours பக்கமாக வெயிட்டிங்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் கிளம்பி வர மாதிரி இருக்கும். ஸோ ஷார்ட் டைமில் வரணும்னா நம்ம சேலம் டு ஹைதராபாத் டேரெக்ட் ஃப்ளைட்டே இருக்குது. ஸோ அதில் வந்துடலாம். இது ஆஃப்டர்நூன் ஃப்ளைட் இது. ஸோ கரெக்டாக ஒரு 1.5 hours போயிடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ மான்சூன்னால சரி இங்கேயே மழை பெய்யும் பயங்கரமாக பார்க்கலாம்னு நினச்சிட்டே இருக்கேன். பார்ப்போம் நம்மளோட லக்கு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஏன்னா வெண்மேகம் போர்த்துன மாதிரி மேகத்துக்குள்ளேயே போகிற மாதிரி ஒரு ஃபீலுங்க. பயங்கர ஒயிட்டாக ப்ளூவாகவும் பயங்கரமாக இருக்குது ப்ரைஸு. சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி இந்த டிக்கெட் புக் பண்ணேன்னா மோஸ்ட்லி நான் ஸ்கைஸ்கேனர் வெப்சைட் யூஸ் பண்ணுவேங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் நிறைய வெப்சைட்லாம் கம்பேர் பண்ணி கம்மியான ப்ரைஸில் என்ன டிக்கெட் இருக்கோ அது நமக்கு காமிக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம கம்மியான ப்ரைஸில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஏன்னா கம்மியான ப்ரைஸில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் இதில். அண்டு டிக்கெட் புக் பண்ணும்போது உங்கள் ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அது சிமிலராகவே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஈவன் இன்ஸ்டில் கூட மிஸ் ஆகிடக்கூடாது. அண்டு இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் செக்இன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய டிக்கெட் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அண்டு ஆதார் கார்டு கையில் எடுத்துக்கோங்க. அது மிஸ் ஆகிருந்தால் அட்லீஸ்ட் மொபைலாவது டிக்கெட் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் செக்இன் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிக்கெட்டு அண்ட் யுவர் ஆதார் கார்டு. ஏன்னா டொமஸ்டிக்கில் போகிறதுனால இது 2 இருந்தாவே போதும். நான் இந்த ட்ராவல் எனக்கு நான் 2 லக்கேஜ் கேரி பண்ணியிருந்தேன். ஒன்று செக்இனில் ஒரு லக்கேஜும் அண்ட் ஹேண்ட் லக்கேஜும் ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தேன். செக்இனில் 15 kg அலோவ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹேண்ட் லக்கேஜ் ஒரு லேப்டாப் பேக் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வேறு எதுவும் பெருசாலாம் இல்லை. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏர்போர்ட்டு ஒரு 1 hour ஏர்லேயே வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பித்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க. நம்ம ஆல்மோஸ்ட் ஹைதராபாத்துக்குள்ளே வந்தாச்சு. ஏன்னா இங்கெல்லாம் ரீசெண்டாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஃபுல்லாக க்ரீனிஸாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்டு அனௌன்ஸ்மெண்ட் வேறு வந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேண்ட் ஆக போகிறேன்ட்டு. ஸோ ஐ திங்க் நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வந்தாச்சுங்க. ஐ திங்க் இது டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இருக்கிறது. ஆமாங்க, லேண்ட் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லேண்ட் ஆக போகிறோம் ஹைதராபாத்தில். ரீசெண்டாக பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு போலங்க ஏர்போர்ட்டில். பயங்கரமாக இருக்குங்க ஏர்போர்ட் பார்க்குறதுக்கு. கிளைமேட்டும் வெதரும் பயங்கரமாக இருக்குங்க. இப்போ கூட தூரில் விழுந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. வெளியே போனால் தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க. ஆஹா, ஃபஸ்ட் டைம் லேண்ட் ஆக போகிறேன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டுங்க. சூப்பராக இருக்குது. லேண்ட் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், லேண்ட் ஆகியாச்சு. கிளைமேட்டும் வெதரும் பர்ஃபெக்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. வெளியே போனால் தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்ட்டு. ஏன்னா நம்ம இன்னும் இங்கேருந்து நம்ம சிட்டிக்குள்ளே போகணும், வேறு ட்ராவல் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வெளியே போயிட்டு பேசுவோம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், லேண்ட் ஆகி ரொம்ப நேரமாக ஏர்போர்ட்டுக்குள்ளே சுற்றிட்டுருக்குங்க. ஆல்மோஸ்ட் அந்த ஃப்ளைட் ஜர்னி பார்த்தீங்கன்னா 1 hour 55 minutes சொல்லியிருந்தாங்க. பட் 1 hour 35 minutesல வந்தாச்சுங்க. குயிக்காகவே வந்தாச்சு. அண்டு இங்கே தான் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே தான் ஷட்டர்லாம் நிற்கிது. நமக்கான ஷட்டிலும் வந்துருச்சு நினைக்கிறேங்க. எஸ், நமக்கான ஷட்டிலும் வந்துருச்சு. சும்மா கிளம்ப வேண்டியதான். வெளியே வேறு ரீசெண்டாக மழை பெஞ்சதுனால கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. பயங்கர சில்னஸாக இருக்குது. அண்ட் இதுதான் நம்ம வந்த ஃப்ளைட்டுங்க. அதான் ஷட்டிலில் ஏறியாச்சு. அதுமே ஏர்போர்ட் நோக்கி போக வேண்டியதுதான். பாய் பாய் இண்டிகோ, பாய் பாய் ஹைதராபாத் ஏர்போர்ட். அவ்வளோதாங்க, அப்படியே ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இனிமேல் போய் நம்ம லக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம போக வேண்டியதாங்க. செகண்டில் போட்ட பேக்கேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கான். அந்த பேக்கேஜ் கலெக்ட் பண்ணுற நம்பர் பார்த்திங்கன்னா 6 ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ அதை தேடி தான் போயிட்டுருக்கோம்.
எங்கே இருக்குது ஓ இந்த வழியாக போகணுமா? ஓகே வாங்க. 4 நெக்ஸ்ட் 5 6 கண்டுபிடிச்சாச்சுங்க. ஸோ போயிட்டு லக்கேஜை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. ஃபஸ்ட்டு லக்கேஜ் எடுத்தாச்சு, நம்ம வெளியே கிளம்ப வேண்டியதாங்க. வெளியே வந்து ஏர்போர்ட்டில் ஷட்டரில் பிடிச்சி சிட்டி நோக்கி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அது ஃபஸ்ட் டைம் போகிறதுனா என்னன்னு தெரில, இது காஸ்ட் ரொம்ப ஹைங்க. இங்கேருந்து 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு. ஆனால் அது காஸ்ட் பார்த்திங்கன்னா 350 நம்ம கிட்டிருந்தாங்க. ஏர்போர்ட் ஷட்டில் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான் போலையே. ஓகே இப்போ சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். அப்படியே ஒரு 1 hour ட்ராவல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 30 கிலோமீட்டர் நம்ம போட்டிருந்தாங்க. பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம ரூம் வந்து சேர்ந்தாச்சிங்க. இதுதான் நம்ம தங்க போகிற ரூம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.